சார் ஐயோ பார்க்க மாட்டானே ஊசி போடலையே குறியா இருக்கானே கொஞ்சம் காலை கொடுங்களேன். ஆஃபீஸில் தலைக்கு மேலே புதுசாக 360 CCTV கேமரா மாட்டிருக்காங்க சார். நானும் எவ்வளோ நேரம் தான் வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறது. அதான் கொஞ்சம் கிரிக்கெட் ஆயிடுச்சு. ஒரு எலுமிச்சப்பழம் ஜூஸ் குடித்தா சரியாயிடும் சார். ஐயோ எனக்கு அதே பிரச்சனை தாயா. எனக்கு மேலே கேமராலாம் மாட்டிருக்கானுங்க. நான் இத்தனை ஊசி போடணுன்னு எனக்கு டார்கெட் இருக்கு. போவியா யோ உன் கலப்பை குடிச்சிக்கு அளவே இல்லையா? காலைல ஏந்ததுமே ஒரு போஸ்ட் போடலாம்னு நினைச்சேன். சரின்னு அதுக்கு முன்னாடி ஒரு 6 நோட்டிபிகேஷன் இருக்கே, என்னன்னு போய் பார்ப்போன்னு பார்த்தா அது எங்கெங்கேயோ போய் ரீல்ஸ் உள்ள போய் குக்கிங் வீடியோஸ் ஃப்ராங்க் வீடியோஸ்ன்னு சீமோல்னு வந்துச்சு. இப்போ என்ன போஸ்ட் போட வந்தேனே மறந்துட்டேனே. ரொம்ப யோசிச்சா நமக்கு வேற பசி எடுக்கும். என் பொண்டாட்டிகிட்ட கேட்டா மிக்சி மாதிரி கத்துவா. இப்போதானே குட்டிக்கினேன்னு. உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. கிலோ கணக்கில் மாவாட்டுற கிரைண்டரே அமைதியாக தான் இருக்கு. ஆனா தம்மா ஆட்டு சட்னி அரைக்கிற மிக்சி தான் ஓவரா சத்தம் போடுது. நம்ம கிரைண்டராகவே எடுத்துட்டு போவோம். யார் ஏரியாலும் வந்து முறைக்கிற பேராண்டி சும்மாடுறா. கேள்வி தெரியும்ல, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உனக்கு 108 கால் பண்ணுறது மட்டும்தான் வேலை. பாரா நம்ம ஏரியாவில் வந்து கால் நிட்டுறது. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் பேசும் போதே மூஞ்சில் கைய வச்சிட்டான். கை இல்லை காலு ஏதோ ஒன்று அட்டான். கொஞ்ச நேரத்தில் தாத்தாலாம் கனவு வந்தார். நான் தான் போதே தடுத்தேன். உனக்கு தான் தலை பிஜிஎம்மும் தளபதி டைலாக்கும் பேசிட்டு ஓடினேன். சரி என்னை பேச விடுந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். அவன் ஒரு பைத்தியக்காரன். டெய்லி வந்து பார்ப்பான், முறைச்சி பார்ப்பான், போயிடுவான். பைத்தியக்காரனா? பின்ன என்ன இது என்ன சினிமாவா? நான் 100 பேர் அடிப்பாங்க சினிமாவில். அது என்னமோ கரெக்ட் தான் பாட்டி. நம்மளால ஒருத்தரை கூட அடிக்க முடியல, அதுவும் பைத்தியக்காரன. உங்க கூட இருந்தால் தப்பிக்க முடியாது. கீழே கீழே போக முடியாது, மாட்டிப்போம். மேலே டாப்பை திறந்து போகலாம். இப்படி திறந்து அப்படி இழுத்தன்னா அப்படியே வெளியில போயிடலாம். ஐயோ பிடிச்சிடாங்களே. ஏன் தம்பிங்களோ இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குளோர்லயே எடுத்துக்கலாமே. டங் 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 டங். பாரு மச்சான், இதை வித்த காட்டலாம். குட் குட். டங் 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 டங். இங்கடா இங்க வந்து காத்துக்குறான். இங்க போவியா? இங்க போவியா? ஐயோ இவனுக்கு பைத்தியம் முட்டி போச்சு மச்சான். எருமோட வயசாவது இன்னும் பொம்மை கூட வரானுக்குறான். ஆமா மச்சான், பொம்மைக்கு தான் அது இல்லைல்ல. எப்படி ஒண்ணுக்கு வரான்? அறிவே இல்லை மச்சான் அவனுக்கு. அதுவே அவனுக்கு இப்பதான் தெரியுமா? என்ன இவன் இவ்வளவு சோகமா வரான்? ஏய் மச்சான் என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லடா. டேய் அதான் மூஞ்ச பார்த்தோன்னு திருத்த எல்லாம் செக் பண்ண செட்டி மாதிரி சொல்லுடா. அது ஒன்றும் இல்லை மச்சான், 6 வீடு தள்ளி ஒரு பொண்ணு ஒன்று ஓடி போச்சு. அதுக்கு நீ ஏன்டா சோகமா இருக்க? காலையில இருந்து 4-5 பேர் வந்து சொல்லிட்டு போறாங்கடா. இவனுங்க தகவல் சொல்றதுக்கு தான் வந்தானுங்களா இல்ல வீட்டுல தான் இருக்கானான்னு பார்க்க வந்தாங்களான்னு தெரியல. ஒன்னும் இல்ல மச்சான், உன் முகர கேட்டா அப்படி இருக்கு. டேய் ஏன் முகரையாச்சும் பரவாயில்ல, உன் முகர குழந்தைங்களை திருடுற மாதிரி இருக்கு. ஏனடி அம்மா மாஸ்டர் செஃப் பாக்குது, யூடியூப்ல குக்கிங் சேனல் பாக்குது, ஜெயா டிவில சமையல் நேரம் பாக்குது, அவ்வளோ ஏன் குக்கு கோமாளி கூட பாக்குது. ஆனா இட்லி தோசை ரசம் இதை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டுவே. இன்னொன்னு விட்டியடா சுடு தண்ணி. ஓ சுடு தண்ணி கூட இப்ப சமையல்ல வந்துச்சா? ஏய் உங்க அம்மாவை பொண்ணு பார்க்க போக வந்து மண்பானையில சுடு தண்ணி நல்லா வைப்பேன்னா அப்பவே எங்க அம்மா சொல்லிச்சு. அழகா இருந்தா சுத்தமா அறிவிக்காதுற. ஆனா ஒண்ணுடா, என்னதான் விழுந்து கும்பிட்டு வேண்டினாலும் கடவுள் ரியாக்ஷன் என்னவோ. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் பா. நைட்டு சரக்குக்கு காலைல மோட்டர் போட மறந்துட்டோம். தண்ணி வருது சூப்பர். நல்ல மழை போடுது நைட்டே. இந்த தண்ணியே தேன் மாதிரி இருக்கு. இவனுங்க ஏதாவது பாட்டில் அடைச்சி வைக்கிறானுங்க. மானம் கட்டவனு. முதல்ல 2 குடத்தை எடுத்து வந்து ஃபுல் பண்ணி வைக்கணும். யோ முடிஞ்சுதா? என்ன முடிஞ்சுதா? ஹேய் ஏடா கத்துற? நான் கத்துறானா? கத்துறானா? பின்ன நாங்களாவது தண்ணி கேட்காம கொடுக்குறோம்.
நீங்க என்ன பண்ணுவீங்க? தண்ணி பாட்டில் அவ்வளோ நேரம் சும்மா தான் வச்சிருப்பீங்க. ஆனா கேட்க போந்தா ஒரு மடக்கு குடிச்சு தருவீங்க. அதெல்லாம் ஓகே. என்னைய பார்த்து ஏன் பேச மாட்ற? அதுவா, ஒழுக்கு போல ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? அதை பிடிச்சி மூஞ்சி கழுவுன 2 வாய் மடக்கு மடக்குன்னு குடிச்ச உன் மூஞ்ச நான் எப்படி பார்க்கறது? காலையில இருந்து ஊர்கதை கேட்டாதான் நமக்கு பொழுதே போகுது. ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வருகை தரும் இந்தியாவின் இரும்பு மனிதரே வாழும் வரலாறை வருக வருக. டேய், இவரு ஏஜென்ட் உப்புலி அப்பா வச்சடா. அட பாவிகளா, ஒரு வேளை பிரிண்ட் போல வந்து விக்ரம் படம் பார்த்துட்டு இருந்திருப்பானோ? நம்ம வேற பாக்குறதுக்கு மேக்ஸ்வெல் மாதிரி இருக்கும். ஏதாவது ரோட்டு கடையில ஒன் சைடு ஆம்பளை சாப்பிடுறத எவனா பாத்துட்டானா? நீதான் தோத்துட்டியே, இன்னும் ஏன் ஆஸ்திரேலியா போலன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம் நானு? யோ இல்லையா, நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னா எங்க அப்பா பத்தி தப்பா சொல்ல மாட்டானுங்களா? மச்சான், என் பிரியா என்ன பிரேக்கப் பண்ணிட்டாடா. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, மறந்துடுன்னு சொல்றாளா? அப்போ அன்னைக்கு நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னது 2 ஒரே ஆள்தான் மச்சான். யாரோ ஒருத்தன் கட்டிக்க போற பொண்ணுக்காக ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து உடம்ப தேத்திட்டு சுடிதாரு வாட்சி செப்பல் எல்லாம் கிஃப்டா கொடுத்து 8 பேரை கூட லட்டு வீராக்கி எவனுக்கோ கட்டி வைக்கிற வெட்டி வேலை தான் காதல். அப்போ என்ன மைத்துக்கு லவ் பண்ணா? என்ன கோயம்பேடு கோமதி அக்கா, எப்படி இருக்க? இருக்க பணம் இருந்தா பொருள் வாங்கு, இல்லைன்னா ஓடிடு. ஓடிடுவா, ரூட்டை மாத்தணுமே. ஏடா, நேத்து பஸ் ஸ்டாண்டா நான் உன் தங்கச்சி பார்த்தேன். அது என் தங்கச்சி இல்லடா, பொண்ணு. என்னடா சொல்ற? நம்பவே முடியல. இவ்வளோ எங்க இருக்கா? சரி நான் என்ன பழம் வேணும்? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போறதுக்கு ஒரு 5 பழம் போறதுக்கு ஆட்டோக்கு ஒரு 50 ரூபா போதும். போதுமா இல்ல பழத்தை உரிச்சு கொடுக்கட்டுமா? நம்ம கொஞ்சம் ஓராதான் போறோமோ. இந்தா 20 ரூபா. ஐயா, என்னக்கா 20 ரூபா கொடுக்குறா? ஏய் டொண்டி முக்கா, நீ சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சு காசு கொடுக்குறேனே, இதோட ஓடிடு. சரி டென்ஷன் ஆகாதா, ஒரு பழத்தை மட்டும் எடுத்துக்கிறா. சரிக்கோ வரேன். பாப்பா வாடி ரோசி, அடுத்த கடையில போய் எதை பிட்ட போடுவோம். அவ விண்வெளிக்கு போய் சாதிச்சுட்டு இருக்கா. நீ நீ என்னன்னா இன்னும் தெருவில் உட்காந்து பொருளி பேசிட்டு இருக்க. உன்னையும் வளர்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கான் பாரு உங்க அப்பா. எங்க அப்பா பத்தி பேசாதீங்க, எங்க அப்பா என்ன கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. ஐயா, உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட? பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஃப்ரூட்டி. என்கிட்ட என்ன கேட்ட? பட்டு புடவை, கல் நெக்லஸ். காதல் தோல்வியை விட கொடியது கோடை வெயில். போன வருஷம் அடிச்ச வெயிலுக்கு மூஞ்சி ஆதார் கார்டில் இருக்க மாதிரி இருந்தது. இந்த வருஷம் அடிக்கிற வெயிலுக்கு மூஞ்சி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும் போலியே. எப்பா, உங்ககிட்ட இறக்கம் காட்ட சொன்னா நீ இப்படி இறங்கி வந்து காட்டுவியே, இது நியாயமா? இதுல நாளையில இருந்து வேற அக்னி நட்சத்திரம் ஆரம்பமா. என்னமோ இவ்வளவு நாள் மௌன ராகம் ஓடிட்டு இருந்த மாதிரி. குடிக்கிற தண்ணிய ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம், இனிமேல் குளிக்கிற தண்ணியும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் போல. ஏன்னா வெயில். காலையில நியூஸ் பேப்பர் படிச்சு அதப்பா கக்காவே வருது. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஊர்கதையை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கதை எவ்வளோ தேவலான்னு தோணும். சரி, இன்னைக்கு என்னதான் போட்டிருப்பாங்க பாப்போம். 10 7 பேர் செல்போன் பயன்படுத்துகிறார்கள், ஆய்வு செய்தி. டேய், நல்லா கணக்கெடுங்கடா. 3 பேர் சார்ஜ் போட்டிருப்பானுங்க. பொண்டாட்டி இல்லாதவன் கூட இருக்கான், போன் இல்லாதவன் எவனா இருக்கானா? இதுல 10ல் 7 பேர் செல்போன் பயன்படுத்துறாங்களாம். என்னமோ போங்க. அடுத்த நியூஸை பார்ப்போம். 4 முறை திருமணம் தடைபட்டதால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. ஆடா பாவி, 4 தடவை உன்னை கடவுள் காப்பாத்தியும் 5ஆவது தடவை மெனக்கெட்டு செத்துருக்கான் பாரு. இந்த நியூஸ் எல்லாம் படிச்சா கக்க எங்க வரும்? காக்கா கூட வராது. நம்மளுக்கு எதுக்கு? ராசி பலனை பார்ப்போம். நம்ம ராசியிலையோ பலன் என்ன போட்டிருக்கு? விடாமுயற்சி. சூப்பர். அப்புறம் மச்சான் எப்படி இருக்க? டேய், இவன் வேற தொல்லை தாழ புரியலடா. புது ஷூ வாங்கிட்டானா, அப்படி போலாம் இப்படி வரா. மச்சான், அவன் தெரியுமா? காலைல இப்போ வாக்கிங் போன மச்சான்.
வாக்கிங் போயிட்டு என்னடா பண்ண போற? வாக்கிங் போறது ஃபிகரை கரெக்ட் பண்ணதான் மச்சான். அதாவது ஒரு பொண்ணை பார்த்தா நம்ம மனசு சொல்லணும், இவ தான் உன் பொண்டாட்டின்னு. ஏதாவது ஒரு பொண்ணை சொன்னா பரவாயில்ல, பாக்குற பொண்ணெல்லாம் உன் மனசு இப்படிதான் சொல்லுது. வாழ்க்கை விருத்து போய் சாக போறோன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா, ஒரு பக்கி இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு அனுப்புன்னு சொல்றான், இன்னொருத்தன் ஹாப்பி ஜேர்னின்னு சொல்றான். இவனுங்கள இந்த நாய் இதுக்கு இப்ப கால் பண்றான். ஸ்டேட்டஸை பார்த்துட்டு போனோம். சொல்டா, ஏய் எங்கடா இருக்கா? தள்ளவாட்டில் பத்துனுக்குறா. ஓ தூங்குறியாவா? இல்லை மச்சான், அவள்கிட்ட ஒன்று கேட்கணும். கருணை தவிர எது வேணா கேளு. இல்லை மாப்பிள, 1 லேக் இருந்தா போதும், டீ ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம். எங்க இருக்க இப்போ? டீ குடிக்க காசு இல்லாம டீ கடையில் உட்காந்துருக்கேன்டா. டேய், முதல்ல நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுறா. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? நீ அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிடு. டேய், நீ வாங்கின கடனை தரலாம் கூட பரவாயில்லடா. பொய்யால ஒவ்வொரு தடவையும் அக்கௌண்ட் நம்பர் கேட்கிற பாரு, அதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். இந்த மாதிரி நீ குழம்பு வச்சதே இல்ல, சூப்பர்னு பாராட்டலாம். அது ஒரு தப்பா? 2 நாளா பேசுறது இல்ல. அது பக்கத்து வீட்டு குழம்பா? சரின்னு இன்னொரு நாளே பக்கத்து வீட்டு குழம்பா இருக்குன்னு நினைச்சே மீனை கழுவிட்டு தண்ணியை கீழே ஊத்தாம ஏண்டி கிச்சன்ல வச்சிருக்கேன்னு கேட்டா, நான் வச்ச மீன் குழம்பு அது வீணாத குறை சொல்லி என்கிட்ட அடி வாங்கி சாகாதுன்னு சொல்றா. முன்னாடி போனா இடிக்குது, பின்னாடி வந்தா உரைக்குது. என்னத்தான் பண்றது? ஆனா வாழ்க்கை என்பது வாய பயமாதான் போல. சாப்பிட்டா சத்து, வழுக்கு விழுந்தா டெத்து. வந்துட்டான்டா. டேய் இடியாப்பக்காரா, இன்னைக்கு உன பிடிக்காம விட மாட்டேன். எங்கேயும் காணோம். இதுக்கு மேல ஒரு மனுஷன் எவ்வளோடா வேக வர முடியும்? ஒலிம்பிக்ல உசேன் போல்ட் கூட இவ்வளவு வேகமா ஓடி இருக்க மாட்டாரு. காசு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த ஓடுறா. இங்க பாருடி, காலை வேதவன் கொண்டாட காலையிலே கிளம்பிட்டான். நானே இடியாப்பம் இருக்கிறவனை தேடிட்டு இருக்கேன், இவ்வளவு வேற. என்கிட்ட இருந்து என்னையே ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும் போல. எதையாவது யோசிச்சு என்ன நானே டிப்ரெஷன் ஆக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஐபோன் வாங்கிட்டாப்பா. அடிங், படிக்கிற வயசுல ஐபோன் கேக்குது. ஐயா, படிக்கிறதுக்கு தான் கேக்குறேன். டேய், என்னங்க குழந்தை தானேங்க கேட்குறான், ஒரு ஃபோன் தான் நல்லா சொல்லு அந்த டம்மாரத்துக்கு. தேவரி, நாங்கெல்லாம் அந்த காலத்துல படிக்கும் போது திருவள்ளுக்கு அதான் படித்தோம். பதில் என்ன புரிஞ்சிட்டு இருந்தாரா? பாத்தியா என்ன பேட்டி பேசுறான்? இந்த நாயோட எக்ஸாம் பேப்பரை நீங்க பார்த்த. APJ அப்துல் கலாம் எங்கு பிறந்தான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த நாயே ஆஸ்பத்திரின்னு போட்டுருக்கு. என்னங்க எனக்கு ஒரு டவுட்டு. தமிழ்ல மருத்துவமனை, இங்கிலீஷ்ல ஹாஸ்பிட்டல். இந்த ஆஸ்பத்திரி எங்கேருந்து வந்தது? அது இந்த வீடியோ பார்க்குறவங்க தான் கேட்கணும். நான் சேகர, எப்படி இருக்க? ஏதோ இருக்க மச்சான். நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்க மச்சான். அம்மா, நீ என்ன வேலை செய்யற? எத்தனை பசங்க? வேலை எதுவும் இல்லை மச்சான், சும்மா தான் இருக்கேன். 4 பசங்க மச்சான். ஏய், சும்மா தான் இருக்க, 4 பசங்களா? ஆமா, என்ன செய்யறாங்க? பையன் BE, 2வது பையன் MBA, 3வது பையன் PhD, 4வது பையன் திருடனா? ஏன்டா அவனை வீட்டுல வச்சிருக்க? என்ன பண்றது, அவன் மட்டும் தான் சம்பாதிக்கிறான். டேய், என்னடா ஒரு கண்ணு மேல பாக்குது, ஒரு கண்ணு கீழே பாக்குது. ஆளு வேற ஒரு மாற்றமா இருக்கா? அதுவா, அது ஒண்ணு இல்ல வாதேர, முருகர் கோயில் போயிருந்தேன். இப்போது நான் சின்ன கப்பூரத்தை எடுத்து வாயில போட்டேன். உள்ளுக்குள்ளார அதை பேட் பார்த்து எரிஞ்சிச்சு போல இருக்கு. அதான் ஒரு மாதிரி கிருக்கலாகுது. முருகர் கோயிலா? உன் பேர் ஆசிப் இல்ல? வாதேர, எங்க அப்பா பேரு முருகேச, எங்க அண்ணன் பேரு லியோதாசு. என்னடா சொல்ற? ஆமா வாத்தியார, எங்க அப்பாவுக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும். பீட்சாவை அப்படியே திருப்பி போட்டா என்ன வரும்? ஆசிப். அதனால அந்த பேரை வச்சிட்டாரு. அடா ஆமா. அப்போ உங்க அண்ணன் பேர் என்ன சொன்ன? லியோதாஸ். ஐயோ, பச்சிருக்குதே. யோ, ஏயா நொய்யா நொய்யான்னு கத்தினே இருக்க? அதான் சமைச்சுன்னு இருக்கான்ல. நொய்யான்னு கத்தினே இருக்கனா?
ஏண்டி பசி எடுக்குதுடி இடிக்குன்னு பார்த்து சீக்கிரம் பல்லு விளக்கிட்ட. டிஃபன் வேணுமா? சாய்ஸ் இருக்கா? ம் 2 இருக்கு. என்னென்ன? வேணுமா வேண்டாமா? நேத்து உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அறிவு இருக்கான்னு கேட்குறா. கரெக்டாக தானே கேட்டா. என்ன? ஏமா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எடு செருப்பா இரு வரா. ஏமோ என் பேர் அறிவழகி. எனக்கு ஃபோன் வந்திருக்கோம். ஃபோனை எடுத்து அறிவு இருந்தால் ஃபோனை கொடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதாண்டி என்ன பார்த்து எப்படி அறிவு இருக்கான்னு கேட்பா. ஏமோ சின்ன வயசுலேருந்து அப்பா துபாயில் வேலை செய்கிறாருந்தியே, துபாயில் தான் இருக்காரா இல்லை எங்கன்னா ஓடிக்கிடி போயிட்டாரா? இந்த ஆண்டி நான் மாதிரி நடிக்குது. அது அழறத பார்த்தா எனக்கே அழ வருது. நடிக்கிறதெல்லாம் சும்மா இல்லை போல இருக்கு, ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அதுவும் அந்த ஆண்டி மாமியார் கிட்ட வேற மண்டபத்தில் பாம்பு வைக்கணும், மருமகருக்கு ரூம் உள்ள வேற பாம்பு விடணும், படிக்கட்டில் எண்ணெய் கொட்டி விடணும். அப்பாப்பா என்ன இன்னைக்கு ஒரு 25 நாடகம் போடுறான்னா 25 நாடகத்துலேயும் மாமியாருக்கு தான் வேலை. ஒரே கதை, ஆள் மட்டும் மாறும். ஒரு நாளைக்கு 2 தடவை 7:30 சந்திக்கிற கடிகாரமே நல்லா தான் ஓடுது. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் 7:30க்கு பரிகாரம் தேடி ஓடுறோம். என்ன வாழ்க்கடா. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. கல்யாணம் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. சண்டை சமாதானம் எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அடி வாங்குவதும் காலில் விழுவதும் இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பற்றி இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. இந்த மாதிரியா உன் மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு இதாகி போயிருந்ததுன்னு வையே. ஆனால் இந்த மாதிரி வெளியே சொல்லாமே இருந்தோம்னா துருப்பிடித்து போகும். அதனால இந்த மாதிரியே நம்ம 2 பேரும் கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி போய் கேட்க வேண்டியதானே. இந்த மாதிரி கேட்டு தொலைக்கிறேன்.